ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தை வீணாக்காதே. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் எப்பவுமே பணம் சம்பாதிக்கணும் என்ற எண்ணத்தோடையே இருப்பார். அவருக்கு ராமு சோமுன்னு சொல்லிட்டு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க கூட நேரத்தை செலவிட மாட்டார். பணம் சம்பாதிக்கணும் அதிலேயே அவர் குறிக்கோளாக இருந்தார். ஒரு நாள் யமதர்மர் உன்னுடைய வாழ்க்கை இதோட பூமியில் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறாரு. கஷ்டப்பட்டு சேமித்த பணம் மரணத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. யமதர்மர்கிட்ட சொல்கிறாரு, நான் என்னுடைய குழந்தைகள்கிட்ட நேரத்தை நான் செலவழிக்கலை, இயற்கையை ரசிக்கலை, என் நண்பர்களோட எந்த விதமான நேரத்தை செலவிடலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருந்துறாரு. சரி, நம்ம சேமித்து வைத்த பணத்தை கொண்டு நேரத்தை திரும்பி வாங்க முடியுமா நம்ம யமதர்மர்கிட்ட கேட்கலான்னு கேட்குறாரு. அதுக்கு யமதர்மர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. எனக்கு 1 மணி நேரம் டைம் தரீங்களான்னு கேட்குறாரு. நான் என்னுடைய குழந்தைங்க கூட நேரத்தை செலவிடணும்னு சொல்கிறாரு. யமதர்மர் அதற்கு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அட்லீஸ்ட் 1 நிமிடம் தாங்க, நான் குட் பை நோட் எழுதி வைக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு யமதர்மா சரி உன் விருப்பம் போல் செய்யின்னு சொல்லிடுறாரு. அந்த நோட்டில் அவர் எழுதுகிறாரு, வாழ்க்கையில் கொடுக்குற நேரம் சரியானதாக இருக்கணும். நான் கொடுத்த நேரத்தை பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு அதை நோக்கியே நான் ஓடிட்டேன். குழந்தைங்களோட நேரத்தை செலவிடலை, மனைவியோட நேரத்தை செலவிடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருந்துறாரு. அவர் நம்மளுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னதான், எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அந்த மரணத்தை நம்மளால் தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? கண்டிப்பாக முடியல. நம்ம கொடுக்குற நேரம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் அவர் எழுதி வைக்கிறாரு. பயன்படுத்தி கொள்ள தெரியாத நிமிடங்களை தான் நேரம் சரியில்லை என்று சிலர் கூறி தப்பிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? டைம் பார்த்திங்கன்னா, டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது. காலத்தை எந்த அளவுக்கு நம்ம செலவிடுறோமோ அந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இருக்கிற காலகட்டத்தில் நேரத்தை நம்ம தொலைச்சிட்டு, வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதில் செலவிட்டு இருக்கலாம், இதில் செலவிட்டு இருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணிடலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னா எதுக்குமே பயனும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. கடைசியாக அவர் எழுதி வைக்கிறார், வாழ்க்கையும் நேரமும் நம்மளுக்கு 2 ஆசிரியர்கள்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கை நமக்கு எப்படி சரியாக நேரத்தை பயன்படுத்தணும்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதே நேரம் வாழ்க்கையோட மதிப்பவும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வாழ்க்கையை பற்றி சொல்லி அந்த நோட்டில் எழுதியிருக்கிறார். அதனால் இருக்கிற நேரத்தை வீணடிக்காமல் நல்ல பயனுள்ளதாக நம்ம பயன்படுத்திக்கணும். நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.